அந்த கோபம் ஜாஸ்தியாகி மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த அம்மாவை 11 இடங்களில் விட்டுறாரு. அப்பா, அவங்க அந்த பீரிட் அடித்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. வீட்டில் போய் பார்த்தா இவரும் விஷம் குடிச்சு இறந்து போயிடுறாரு. ஃபோனில் அடிக்கடி இவங்க பேசுகிறாங்க, வேற ஒரு ஆண் கூட இவங்க பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, மணிக்கணக்கில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேவு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு தகராறு பண்ணுறது, அடிக்கிறது, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் பண்ணியிருக்காரு. போய் குழந்தைக்கும் விஷத்தை கொடுத்து இவரும் விஷம் அறிஞ்சு இறந்து போயிட்டார். செல்போனை ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா எப்படி சார்? மெயினான காரணம் அதுதான். உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சந்தேகமாக இருந்தால் அந்த கீழே நாங்கள் ஒரு லிங்க் இருந்துச்சுங்க, அந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி நீ கை வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக கடை நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க காசெல்லாம் போகும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட கலாச்சாரமே மாறி போயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்காதல் எங்கேயுமே பெருகி இருக்கு. இந்த கள்ளக்காதலால் இன்னைக்கு வந்து ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஒரு 11th சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியை இன்னைக்கு வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கணவரே வெட்டி கொண்டிருக்காரு, அந்த குழந்தையை கொண்டுட்டு இவரும் தற்கொலை பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஒரு அரசு பள்ளி ஆசிரியை 11th அவங்க 11th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சர், அவங்க பேர் ஸ்ரீவித்யான்னு நினைக்கிறேன். ஸ்ரீவித்யா அவங்க வந்து அந்த அரசு பள்ளியில் ஓமலூரில் கமலாபுரம் அப்படிங்கிற இடத்துல உள்ள அரசு பள்ளியில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 வயசில் ஒரு கை குழந்தை இருக்குது, பெண் குழந்தை. எப்போதுமே அந்த குழந்தையோட தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. ஆமாம், அன்னைக்கு குழந்தையோட தான் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. வந்தப்போ அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயே மற்ற ஆசிரியர்கள் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் முன்னிலையே அவங்க கணவர் வந்து அவங்ககிட்ட தகராறு பண்ணி அங்கே வந்து பிரச்சனை பண்ணி தகராறு பண்ணுறாரு. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, வெளியே போனி இங்கே வந்து பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேட்குற மாதிரி தெரியல. அப்போது என்ன சொல்கிறாங்க, நீ இது மாதிரி பிரச்சனை பண்ணுன்னா போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருக்கு கோபம் ஜாஸ்தியாகிடுது. அந்த கோபம் ஜாஸ்தியாகி மறைச்சி வச்சுருந்த கத்தியை எடுத்து அந்த அம்மாவை 11 இடங்களில் விட்டுறாரு. அப்பா, அவங்க அந்த பீரிட் அடித்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே மற்ற டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவர் அங்கேருந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. 3 வயது குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்புறம் போலீஸ் வர்றாங்க, வந்து பார்த்தா அந்த மாதிரி இறந்து கிடக்குறாங்க. அப்புறம் அவங்களோட பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு இப்படி என்ன நடந்தது ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கல, இது மாதிரி அவங்க கணவர் தான் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவரை தேடி போகிறாங்க. இவங்க குடியிருக்கிற வீட்டில் போய் பார்த்தா அந்த 3 வயசு குழந்தைக்கு விஷம் கொடுத்து அந்த குழந்தை இறந்துருச்சு. ஐயோ, இவரும் விஷம் குடித்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் காவல்துறை இதை விசாரிக்கல, என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரித்தா இந்த டீச்சருக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்குது. கல்யாணம் ஆகி அவங்க வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு இந்த ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க விவாகரத்து பண்ண சமயத்தில் அவங்களுக்கு கார் டிரைவராக இவர் இப்போ கணவர் இல்லையா, இவர் வந்திருக்காரு. கார் டிரைவராக இருந்தப்போ அவங்களுக்கு கூட பழக்கமாயிருக்கு, நெருக்கமாயிருக்கு. இவரும் கல்யாணமானவர். ஆமாம். இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க நெருக்கம் ஜாஸ்தியான உடனே தன்னோட மனைவியை காரணமே இல்லாத காரணங்களை சொல்லி டைவர்ஸ் பண்ணிடுறாரு. டைவர்ஸ் பண்ணி இவங்க 2 பேரும் ஒன்றா கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க. இவங்களுக்கு பிறந்தது தான் அந்த 3 வயசு குழந்தை. இதுக்கு அப்புறமா இந்த டீச்சர் வந்து அவங்களோட நடத்தை பேரில் இவருக்கு சந்தேகம் ஏற்படுது, கணவருக்கு. கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, ஃபோனில் அடிக்கடி இவங்க பேசுகிறாங்க, வேற ஒரு ஆண் கூட இவங்க பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, மணிக்கணக்கில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேவு பார்க்க ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டு அவங்கள திட்டுறாரு. 2வது இவங்களை பின்னாடியே போய் வேவு பார்க்குறது. எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வேவு பார்க்குறாங்க. ஏன்னா இவர் பொண்ணு தானே ஏற்கனவே, அதானே, அதனால அதே செய்யும் பிற்பகல் விளையும். ஆமா, அவங்க வந்து குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. ஆமா, தான் செஞ்சது வேற யாரோ பண்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட கேட்டு தகராறு பண்றது, அடிக்கிறது, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் வந்து பப்ளிக் பிளேஸ்ல வச்சு கூட அந்த அம்மா அடிச்சு தகராறு பண்ணியிருக்காரு. பப்ளிக்லாம் சேர்ந்து அவரை சத்தம் போட்டு விரட்டி விட்டுருக்காங்க. இப்போ அதே சந்தேகத்தின் பேரில் அன்னைக்கு ஸ்கூலுக்கு இங்கே வந்தோடனே பின்னாடி வந்திருக்காரு. யார் கூட பேசுறாங்க, யார் கூட இது பண்றாங்கன்னு பின்னாடியே வந்திருக்காரு. அவங்க வேலை செய்யற ஸ்கூல், இவங்களுக்கு கீழே அந்த வேற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா, கண்டிப்பா. தகராறு பண்ண உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, இது மாதிரி இங்க தகராறு பண்ணாத நீ போ அப்படின்னு சொல்றாங்க. இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அடுத்த ஸ்டெப்பு போறாங்க, நான் போலீஸுக்கு தகவல் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கோபம் வந்துடுது. நீ அப்படியா சொல்றேன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து வெட்டிடுறாரு. ஆனால் இவர் வந்து
அந்த கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் வந்திருக்காரு. ஏன்னா இவர் கையில் கத்தி எப்படி வந்தது? அதானே. இப்போ கத்தி எடுத்துட்டு வந்திருக்காருனாலே அப்போ கொலை செய்கிற நோக்கம் இருக்க போய் தானே. இவருக்கு விரோதி யாரும் கிடையாது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாரும் முதல்ல வச்சு வெட்டியிருக்காரு. வெட்டிட்டு இங்கே தப்பிச்சு போயிட்டாரு. குழந்தைய தூக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இருந்தால் போலீஸ் பிடிச்சிரும், நாளைக்கு இதாகும், தண்டனை கிடைக்கும், ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மாதிரி குழந்தை தான் ஜெயிலுக்கு போனால் குழந்தை அனாதை ஆகிடும். அதனால் குழந்தையும் காலி பண்ணிடுன்னு சொல்லி குழந்தைக்கும் விஷம் கொடுத்து கொண்டுறாரு. அது ஒரு கொலை, இது ஒரு கொலை, 2 கொலை. 3வது தான் இருந்தால் எப்படி போலீஸ் பிடிச்சிருவாங்க. 2 கொலையை, ஒன்று வந்து பப்ளிக் மேலே வச்சு பண்ணியிருக்கோம், பப்ளிக்கான இடத்துல. 2வது குழந்தைய கொண்டிருக்கோம். நிச்சயமாக காவல்துறை பிடிப்பாங்க, கேஸ் போடுவாங்க, தண்டனை கிடைக்கும், தூக்கில் போடுவாங்க, நம்மளே செத்துருவோம்னு சொல்லிட்டு அவரும் விஷயத்தை அறிஞ்சிடறாரு. இப்போ இதனால் என்ன வருதுன்னா தவறான ஆரம்பம், தவறான ஒரு முடிவுக்கு போயிருக்கு. உண்மைதான். கண்டிப்பாக. இவங்க வந்து அவருக்குன்னு ஒரு மனைவி இருந்தாங்க, அவங்க கூட அவர் வாழ்கிறாரு. அவங்கள இந்த அம்மாவுக்காக வேணும்னு அவங்கள விவாகரத்து பண்ணி அவங்களோட வாழ்க்கையை கெடுத்து அவங்களுக்கு ஒரு கொடுமையை பண்ணிட்டு இவர் இங்கே வர்றார். இங்கே வந்ததுக்கு அப்புறமா சரி ஒழுங்காக இருந்து குழந்தை இருக்குது, குழந்தை பிறந்துருச்சு, ஒரு அரசு பள்ளி ஆசிரியை அப்படின்னா அவங்களுக்கு சம்பளமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது சார். பிடி அசிஸ்டன்ட் அவங்க. ஆமாம் ஆமாம், அவங்க வந்து நிச்சயமாக 1.5க்கு மேலே 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். 2 லட்சம் இருக்கும் நிச்சயமாக சம்பளம். அந்த மாதிரி ஒரு சம்பளம் வாங்கக்கூடியவங்க, ஒரு நல்ல படித்தவங்க, இவர் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமாம். அவங்க எப்படின்னா தவறு பண்ண போகிறாங்க, அவங்கள சந்தேகப்பட்டு அவங்கள பின்தொடர்ந்து அவங்ககிட்ட சண்டை போட்டு பப்ளிக் பிளேஸ்லாம் பிரச்சனை பண்ணி அவங்கள வந்து அவங்க வேலை செய்கிற பள்ளியிலேயே போய் அந்த ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட் மேலே கொலை பண்ணி, இது தேவையா? இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், நேயர்களே, இது மாதிரி தவறான நடத்தைகளில் யாரும் ஈடுபடாதீங்க. அப்படி ஈடுபடணுங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே வரும், சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஒரு தவறு அப்படின்னு செஞ்சிட்டோம்னா அதோட விளைவுகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இவங்க செஞ்ச அந்த இவரோட மனைவிக்கு துரோகம் பண்ணார். இவரை நம்பி வந்து அந்த ஆசிரியைக்கு அவங்க கூட வாழ்க்கை பண்ணி அவங்க கூட குழந்தை இருக்குது, அவங்க மேலே சந்தேகப்பட்டு, ஏன் உங்களுக்கு உண்மையிலே அப்படி ஒரு சந்தேகம் இருந்து உண்மையே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அவங்க முதல் மனைவி விவாகரத்து போன மாதிரி இவங்களையும் விவாகரத்து பட்டு போங்களேன். எதுக்கு இவங்களுக்கு கொலை பண்ணணும்? அந்த கொலை செய்யக்கூடிய நோக்கம் ஏன் வருது? உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு சந்தேகம், அது உண்மையோ பொய்யோ அது 2வது வச்சுக்குவோம். உண்மையா இல்லையாங்கிறது அது வேற விஷயம். ஆனால் உங்களுக்கு பிடிக்கலன்னு வந்தாச்சுன்னா ஏன் கொலை பண்ணணும்? நீங்களும் சாகணும், உங்களுக்கு பிறந்த குழந்தையும் சாகடிக்கணும். இல்லை சார், இப்போ இவங்க 2 பேர் பண்ண தப்புனால அந்த குழந்தை என்ன சார் பாதிக்கப்பட்டுச்சு? இப்போ குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரு பாவம் பண்ணாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. நீங்கள் செஞ்சு தவறுகள் 2 பேரும் தவறு செஞ்சீங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து அந்த டீச்சர் மேலே இவருக்கு சந்தேகம் வந்ததுன்னா அவங்களையும் விவாகரத்து பண்ணிடுங்க. அதில் என்ன இருக்குது? ஏற்கனவே ஒரு மனைவி பண்ணிட்டீங்கல்ல, அதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக போயிருங்க, அவங்க தனியாக போட்டோம். குழந்தை யார் வச்சுக்கிறது? குழந்தை வந்து தாய் கூட தான் இருக்கணும். கோர்ட்டில் அப்படி தான் 18 வயசு வரைக்கும் இருக்கணும். அது அப்புறம் அந்த மாதிரி ஒரு நேர்மையான முடிவு எடுக்காமல் இதை ஒரு தவறான முடிவு எடுத்து ஒரு கொலையில் ஈடுபட்டு, ஒரு கொலையில் 2 கொலை செஞ்சுட்டு அப்புறம் நீங்களும் தற்கொலை பண்ணிவிட்டு, இதனால் யாருக்கு என்ன லாபம்? உங்களுக்கும் எந்த லாபமும் இல்லை, அந்த டீச்சருக்கும் எந்த லாபமும் இல்லை, அந்த குழந்தை ஒன்றுமே பாவமே இல்லாமல் உங்களுக்கு குழந்தையாக பிறந்து உங்களால் கொல்லப்படுது. ஆக நிச்சயமாக இது பார்க்கக்கூடிய நேயர்களே, இந்த விஷயம் வந்து நமக்கெல்லாம் ஒரு பாடம். இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த சூழ்நிலைகள் யாருக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனசை வந்து கொஞ்சம் கூட நம்ம வேறு பக்கத்தில் போயிடக்கூடாது. நம்ம நேர்மையாக வாழ்ந்துட்டு நேர்மையாக போயிடணும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம திங்க் பண்ணோம்னா, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டோம்னா அதோட முடிவு வந்து இது மாதிரி தான் இருக்கும். அதாவது மனிதன் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்மளுக்கு இந்தியாவில் ஒரு கலாச்சாரம், தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. இது வெளிநாட்டுகளே இது மாதிரி கிடையாது. ஒருத்தர் கூட லவ் பண்ணுவாங்க, இருப்பாங்க, ஒரு குழந்தை போயிடும், கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களை விட்டுட்டு வேண்டான்ட்டு இன்னொருத்தர் கூட போயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைகள் வந்து ஒருத்தர் வளர்ப்பாங்க, யாராவது ஒருத்தர் வளர்ப்பாங்க. ஒரு 15-16 வயசுக்கு மேலே அந்த குழந்தைகள் தனியாக அவங்க வந்து ஒரு வேலையை தேடி போயிடுவாங்க. இது அவங்களோட கலாச்சாரம். ஆமாம், அதான் சொல்லுவாங்க, யுவர் 2 பேரும், அதாவது ஒரு கணவன் மனைவினா யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். நம்ம பிள்ளையோட விளையாடிட்டு இருக்கு. ஆமாம், அதாவது உன்னோட குழந்தையும் என்னோட குழந்தையும் நம்ம குழந்தைகளோடு விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது அவங்க கலாச்சாரம். ஆனால் நம்ம கலாச்சாரம் அப்படி கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ராமனுக்கு சீதை அப்படின்னு தான் நம்ம பழைய கலாச்சார அந்த இது கதைகள்லாம் சொல்லுது. அப்படி வாழ்ந்த இந்த நாட்டில் இந்த சூழ்நிலையில் இப்போ வர கலாச்சாரம் மாறிட்டு இந்த மாதிரி போகிறதுனால குழந்தைகள், இளம் குழந்தைகள், அவங்களோட வாழ்வுகள் பாதிக்கப்படுது. ஒன்றுமே செய்யாத ஒரு பிஞ்சு குழந்தை இறந்து போச்சு.
இப்போ இவங்க வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி கோர்ட்டுக்கு போய் அது மூலமாக இவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக சார். இதற்கு வந்து இன்னைக்கு செல்ஃபோனு ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா எப்படி சார்? மெயினான காரணம் அதுதான். செல்ஃபோனில் வந்து இல்லாத பிரச்சனைகளே இல்லை. ஆமாம், உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்கள் அதோட இருக்குது. கண்டிப்பாக. நீங்கள் ஒரு இதை சும்மா சாதாரணமாக பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா திடீர்னு எங்கேயும் நீங்கள் அதுக்குள்ளே போகவே வேண்டாம், அதான் தேடி வந்து விடும். என்னடா வந்துருச்சுன்னு நீங்கள் தட்டினீங்கன்னா அடுத்த வரிசையாக அதான் வரும். ஆமாம், அந்த மாதிரி ஆபாச காட்சிகள் வருது. இந்த வலைத்தளங்கள்லாம் தடை பண்ணணும். இப்போது வெளிநாடுகளில் 16 வயசுக்கு மேலெல்லாம் தான் அந்த வலைத்தளங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மற்ற நாடுகள்லையும் கொண்டு வரதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் நம்ம நாட்டில் கொண்டு வரக்கூடாது? ஏற்கனவே 77 ஆபாச வலைத்தளங்களை தடை பண்ணாங்க மத்திய அரசு. அதே மாதிரி இந்த ஆபாச வலைத்தளங்களை தடை பண்ணுங்க. தடை பண்ணிங்கன்னா அவங்க வேறொரு பேரில் வருவாங்க, வந்தாலும் அதை தடை பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், இதை கவனிக்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு இலாக்கா உருவாக்குங்க. முன்னாடி கிடையாது, இப்போ வந்திருக்குன்னா இதுக்குன்னு ஒரு இலாக்கா உருவாக்கி அதுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துங்க. இப்போ சைபர் கிரைம் அப்படிங்கிறது முன்னாடி கிடையாது. ஆமாம், முன்னாடி திருட்டு, கொலை இதுதான் உண்டு. ஆனால் இப்போ சைபர் கிரைம்னு ஒன்று வந்திருக்கு. இந்த சைபர் கிரைமில் ஒரு ஆண்டில் 2024 தமிழ்நாட்டில் 1500 கோடி லாஸ் ஆகிருக்கு, அப்பா திருடப்பட்டிருக்கு. ஆனால் அதே 2024 ஆண்டு திருட்டு, கொள்ளை இது மூலமாக போனது 50 கோடி தான். ஆனால் சைபர் கிரைமில் 1500 கோடி போயிருக்கு. அதுல ஒரே ஒருத்தர் இருந்து 38 கோடி போயிருக்கு. இதை நான் சொல்லல, பழைய டிஜிபி சைலேந்திர பாபு சார் சொல்றாரு. அப்போ அதை வந்து தடுக்கக்கூடிய கட்டமைப்பு இல்லை, கண்டுபிடிக்கக்கூடிய கட்டமைப்பும் நம்மகிட்ட இல்லை. அப்படி நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவங்க எங்கேயோ இருந்து பீகார்ல இருந்து பண்றான், வெளிநாட்டுல இருந்து பண்றான், அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி நீங்க தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அது பெரிய தண்டனை கிடையாது. ஐடி ஆக்ட்ல 6 மாசம் தான் தண்டனை. ஆமா. ஆக இந்த மாதிரி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் என்ன தெரியுமா, உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் ஐடியில் உங்கள் பேர், ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சந்தேகமாக இருந்தால் இந்த கீழே நாங்கள் ஒரு லிங்க் இருந்துச்சுங்க, அந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் கை வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக கடன்னு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க காசெல்லாம் போயிடும். இது இப்போ லேட்டஸ்ட்டு. ஆமாம், இப்போ வந்து அதாவது சைபர் கிரைமில் இப்போ லேட்டஸ்ட்டு. நாளுக்கு நாள் புதுமையாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காவல் நிலையம் தான் இருக்குது. அந்த காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 SI, 6 போலீஸ் இருக்காங்க. அங்கே ஒரு மாவட்டத்துக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக. ஆனால் வரக்கூடிய வழக்குகளில் 80% வந்து சைபர் கிரைம் தான் வருது. அப்போ அதை டீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பும் இல்லை, நம்மளுடைய எந்த தடுக்கக்கூடியது ஆட்களும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், இதுக்குன்னு மத்திய அரசு ஒரு இலாக்காவை உருவாக்கி இந்த சைபர் கிரைம்ஸ் இந்த மாதிரிலாம் வருதுங்கிறத ட்வீட் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கணும், அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை அதிகமாக கொடுக்க பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆபாச வலைத்தளங்கள் இருக்குல்ல, இதை வந்து தடை பண்ணணும். தடை பண்ணால் இன்னொரு பேரில் வருவான். இப்போ ராமசாமின்னு வந்திருந்தாலும் அப்புறம் கந்தசாமின்னு வருவான். ஆனால் கந்தசாமின்னு வந்தாலும் சரி, எந்த சாமியாக வந்தாலும் சரி அவனை தடுக்கணும். உண்மைதான். அதை கண்காணித்து தடுக்கிறதுக்கு அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்கணும். இல்லை, இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிக்குவாங்க, குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டது நடக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை சார், ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்துட்டு ஓரம் போயிட வேண்டியது. அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போகுது. அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாரு, அம்மா வேலைக்கு போயிட்டு வராங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. 3 பேர் வந்து என்ன நடந்தது, ஸ்கூலுக்கு போனீங்க, என்ன பண்ணான்னு சொல்லி குழந்தைகிட்ட கேட்கறது இல்லை. குழந்தைக்கு ஒரு ஃபோனை கொடுத்துட்றாங்க, அது அந்த ஃபோனை பார்த்துட்டு இருக்கு. அப்பா அவர் ஒரு ஃபோனை பார்க்குறாரு, அம்மா வந்தால் இல்லை அவங்க ஃபோனை பார்க்குறாங்க. ஆக இவங்களுக்குள்ள ஒரு என்ன நடந்தது, என்ன நடக்குது, தங்களை சுற்றி என்ன நடக்குங்கிறதே தெரியல. அவங்கவுங்க தனித்தனி உலகத்தில் இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் இந்த வலைத்தளங்கள். கண்டிப்பாக சார், அது வந்து சரியான தடுக்கப்படணும், அதை வந்து முறையாக கட்டமைக்கப்படணும். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக பேசுவோம் சார். மிக்க நன்றி சார்.